ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக ஒரு அலையில சந்தோஷமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறீங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்களேன். சந்தோஷமாக கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 6 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம் தேவைகளை சந்தித்தார். ஒரு அலையில சொல்லுங்களேன். வழி நடத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு குறைவுமின்றி நடத்தினார். சரிதானே? போக்கிலும் வரத்திலும் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருந்து கிருபையாய் வழி நடத்தினார். சரிதானே? எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சும்மா நடந்து போனாலே வண்டியை கொண்டு இடிச்சு போடுறாங்க. சரிதானே? மரணம் ஒரு மனிதனுக்கு பக்கத்திலே கூடவே இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கடந்த 6 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 7வது மாதமும் கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இந்த மாதமும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவைகள் எல்லாம் சந்திப்பாராக. எல்லா நன்மைகளினாலும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிரைஸ் தி லார்ட் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். 19வது கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, உனக்காக கர்த்தர் கதவுகளை திறப்பார். ஒரு அலையில சொல்லுங்களேன். உனக்காக கர்த்தர் கதவுகளை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையிலே உண்டு என்று சொன்னால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உனக்காக கதவுகளை திறப்பேன். பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பவம் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நடந்த ஒரு சம்பவமாகும். அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிறதை போல ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் இருந்த நாட்கள். இயேசுவை அறிவிக்கிறவர்களை சிறைச்சாலையிலே பிடித்து போடுவதும், அவர்களை சிரச்சேதம் பண்ணுவதும், அவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்களை கொடுக்கிறதுமான ஒரு காலகட்டம் தான் அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அந்த பவுலையும் சீலாவையும் என்ன செய்தார்கள்? சிறைச்சாலையில் அடைத்து போட்டார்கள். ஹல்லேலூயா. அடைத்து போட்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சிறைச்சாலையிலே ஆராதித்த பொழுது அவர்களுக்காக சிறைச்சாலையின் கதவுகளை ஆண்டவர் திறந்தார். அதுதான் சம்பவம். சிறைச்சாலையின் கதவுகளை ஆண்டவர் திறந்தார். உங்களுக்கு கூட ஒருவேளை இன்றைக்கு ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு திறப்பார் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். பவுல் சொன்னான், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. யோபு சொன்னான், நான் பொன்னை போல புடமிடப்பட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார். இப்படி உபத்திரவங்கள் நமக்கு உண்டு என்றாலும் நமக்காக சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதுதான் நாம் ஆராதிக்கும் ஜீவனுள்ள, உண்மையுள்ள, வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை விசுவாசித்தால் அவர் உங்களுக்காக எல்லா சிறைச்சாலையின் கதவுகளையும் அவர் திறப்பார் என்பதிலே ஹல்லேலூயா எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அது படிப்பாக இருக்கலாம், தொழில்களாக இருக்கலாம், வருமான மார்க்கங்களாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிசாசின் உபத்திரவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டத்திலே
கதவுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த கதவுகளை உனக்கு நான் திறப்பேன். கடந்த 6 மாதத்தை போல அல்ல, இந்த 7வது மாதம் ஆண்டவர் உங்களுக்காக வாசல்களை திறப்பாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹalleluya, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. ஹalleluya, 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 ஆமென். அவர் உங்களுக்காக கதவுகளை திறப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். 5:14. விசுவாசம் உள்ளவர்களாகி சேர்க்கப்பட்ட, அப்படி கர்த்தர் நமக்காக கதவுகளை திறக்கும் பொழுது அநேகர் என்ன செய்வார்களாம்? விசுவாசம் உள்ளவர்களாகி சேர்க்கப்படுவார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு காலையில் நான் ஒரு யூடியூபில் ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த ஒரிசாவிலே கிரஹாம் ஸ்டேம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியாரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் வேனில் வைத்து, கொஞ்சம் சவுண்டு, வேனில் வைத்து எரித்து கொண்டார்கள். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? தெரியுமா? எல்லாருக்கும் நம்ம பத்திரிகையில் பார்த்துருக்கோம். அது ஒரு பெரிய இஷ்யூவாக நாடு எங்கும் பேசின ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் அன்றைக்கு ஒரு 18 வயதிற்கு உள்ளிருந்த ஒரு வாலிபன் கூட இருந்திருக்கிறான். 17 வயதான ஒரு வாலிபன் கூட, பஜ்ரங்கள் இதை சார்ந்தவன், அவன் கூட அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறான். அவனுக்கு கேஸ் எல்லாம் ஆச்சு, சிறையிலே பிடித்து போட்டார்கள். அவனுக்கு 9 ஆண்டு காலம் அவனை சிறையிலே போட்டார்களாம். ஆனால் அவன் சாட்சி சொல்லுகிறான், இந்த 9 ஆண்டு காலமும் நான் தூங்கவில்லை. அவனுக்கு சின்ன மைனர் ஆனதுனால 9 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தார்கள். 9 ஆண்டு காலமும் நான் தூக்கம் வரல எனக்கு. ஹalleluya, ஹalleluya. எப்போ நான் கண்ணை மூடினால் அந்த அலறல் சத்தம் தான் கேட்கிறது எனக்கு. 9 ஆண்டு காலம் எனக்கு என்ன வரல? தூக்கம் வரல. ஹalleluya. கண் மூட முடியவில்லை, நிம்மதி இல்லை, நன்றாக சாப்பிட முடியவில்லை. அவன் 9 ஆண்டு காலமும் அந்த சிறைச்சாலையிலே அவன் பட்ட வேதனை மரண வேதனை என்று சொல்லுகிறான். 9 ஆண்டு காலம் முடிந்து சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த பிறகு, யூடியூப்ல நீங்க பார்த்தா தெரியும், சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த பிறகு அவனுக்கு ஒரு சமாதானமும் இல்லை, நிம்மதி இல்லை, எங்க போனாலும் நிம்மதி இல்லை, அவனை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. அவனுடைய குடும்பத்தினர் எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்களாம். யாருமே இல்லாத தனிமை. அப்போ ஒரு நாள் இவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது, நீ உண்மையான தெய்வத்தை ஆராதித்தால் உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டதாம். அப்பொழுது அவன் அந்த நாட்களிலே இயேசுவை மறுபடியும் அவன் நிந்தித்த, அவன் உபத்திரவப்படுத்தின அந்த இயேசுவை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். ஆசைப்பட்டு அவன் இயேசுவை அறிந்தான், ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறான். அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நான் மிகுந்த சமாதானத்தை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஹalleluya, மிகுந்த சந்தோஷத்தை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். உபத்திரவத்தின் வழியாக செல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அநேகரை உனக்கு நான் தருவேன். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். உபத்திரவம் நமக்கு வருவது நல்லது. அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹalleluya. அதுக்கு நன்மையாக முடியும். எப்படி ஒரு சவுல் பவுலாக மாறினானோ அதை போலத்தான் ஹalleluya அவன் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தான். அதை போல உபத்திரவம் நமக்கு வருதுன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஹalleluya. சரி, என்னுடைய செய்திக்கு நேராக வருகிறேன். ஆமென். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களை தாழ்த்தினால், தாழ்த்தணும், நம்ம தாழ்த்தி வாசிங்க. 2 நாளாகமம் 7:14. தங்களை தாழ்த்தினால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹalleluya. நமக்கு ஆண்டவர் வாசல்களை திறக்க வேண்டும் என்று சொன்னால், கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால், அடைக்கப்பட்ட வாசல்கள் கதவுகள் நமக்காக திறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஒன்று, நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கொடுக்கணும். ஹalleluya. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். நம்முடைய பொல்லாத வழிகள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா எவ்வளவு தட்டினாலும் என்ன செய்யாது?
திறக்காது. ஹல்லேலூயா. திறந்து பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என்ன செய்யணுமா? உன்னை தாழ்த்தி உடைய பொல்லாத வழிகளை விட்டு நீ விலகும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஆண்டவருக்காக வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் உள்ள சிறையிருப்பை அவர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், தொல்லையாக இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், சிறைச்சாலையின் அனுபவம் போல உன்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். நீ என்ன செய்யணும்? உன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உனக்கு கதவுகளை அவர் திறப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் உங்களுக்காக கதவுகளை திறப்பார். கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்களேன். வழிகளை திறப்பார். புதிய வழிகளை ஆயத்தம் பண்ணி தருவாரு. விசுவாசத்தோட, எல்லாரும் விசுவாசத்தோட ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் புது வழி எனக்கு திறயும் ஆண்டவரே, புது வழிகளை எனக்கு திறந்து தாரும் ஆண்டவரே சொல்லுங்க. கலக்கங்கள் மாறி போகட்டும், கண்ணீர்கள் மாறி போகட்டும். அவர் கதவுகளை திறக்கிறவர், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் கதவுகளை திறப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கதவுகளை திறக்கிறார் என்று பார்ப்போமே. வேதத்திலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனம். வேகமா பிரஷரா வாசிங்க, மைக்ல வாசிங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. இங்க பாருங்க, சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, சிறைச்சாலையின் அனுபவம். பகல் முழுவதும் அவரை அடித்தார்கள். எப்படியாவது இவரை கொண்டு போடணும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். ஆளுகிறவர்கள் அடித்தார்கள், இரவிலும் அடித்தார்கள். இரத்த காயம். அவர்களை தொழுமரத்திலே கட்டி சிறைச்சாலையிலே போட்டிருந்தார்கள். அனுபவம் என்ன? சிறைச்சாலையின் அனுபவம். ஆனால் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அந்த சிறைச்சாலையிலும் இரவு வேளை வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தரை துதித்தார்கள். துதித்த பொழுது சடுதியில என்ன உண்டாச்சாம்? கதவுகள், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? கதவுகள் திறந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் கதவை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவை திறப்பார். திறக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் வாயை மூடி துதிங்க பாப்போம். எல்லாம் வாயை மூடிட்டு தானே நல்லா துதிங்க. ஒரு அலையில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் இந்த நாட்கள்ல திறப்பாரு. இந்த விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றதுதான், மகனே மகளே, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் முன்னேறி செல்ல முடியவில்லையா? வழி தெரியவில்லையா? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? எனக்கு வழி தெரியவில்லை, எனக்கு வழி காட்ட மாட்டவரே என்று சொல்லி ஒரு வேதனையோடு கூட அவருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்திருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பாடி துதி, உனக்காக ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நீ பாடித்து, கரங்களை தட்டி நீ பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களை ஆண்டவர் திறந்து தருவாரு. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட வாசல்களை ஆண்டவர் திறந்து தருவாரு. உன்னுடைய வாழ்க்கையிலே கரங்களை தட்டி ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் எது இருந்தாலும் நீ பாடி அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவர் உனக்காக வாசல்களை திறக்க தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிகள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசி. அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் , 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
சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி துதித்த பொழுது, பாடி துதித்த மாத்திரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக, யோசபாத் என்ற ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு விரோதமாக சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர், இப்படி ஏராளமான ஒரு கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் வர்றது மாதிரி அன்றைக்கு அப்படித்தான் இந்த ஜனங்களுக்காக, ஆண்டவருடைய ஜனங்களுக்காக எதிராக இவர்கள் எல்லாம் வந்தார்கள், கூடி வந்தார்கள். ஆனா இவர்கள் செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துல போய் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலனால நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. முடியுமா? நம்முடைய பலனால நம்ம ஏதாவது சாதிக்க முடியுமா? முடியுமா சொல்லுங்க. நம்முடைய பவர்னாலேயோ படிப்பினாலேயோ எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா அதனால தான் அந்த ராஜா போய், யோசபாத் ராஜா ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். உடனே அவன் ஜனங்களிடத்துல சொல்றான், நீங்க பாடி துதிங்க. ஹல்லேலூயா. அதுதான் உங்களை பாட்டு பாடுங்க, துதிங்க, சோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவது எதற்கு? வாழ்க்கையில் உள்ள கட்டுகள், எதிரிகள், போராட்டங்கள் எல்லாம் மாறணும்னா பாடி துதிக்கணும். ஹல்லேலூயா. பாடி துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். துதி செய்ய, துதிக்கத்தான் இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். அதனால தான் அவர்கள் பாடி துதித்தார்கள். பாடி துதித்த மாத்திரத்திலே யோசபாத்துக்கு எதிராக வந்த எதிரிகள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமா? நன்மை வர வேண்டுமா? அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க வேண்டுமா? ஆமென். சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாற வேண்டுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு கட்டப்பட்டவர் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் உனக்காக அநேகர் ஜெபிக்கலாம், அநேக இடங்களில் நீ ஜெபிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பாடி துதித்து அவரை ஆராதித்து பார். உன்னுடைய சிறையிருப்பின் அனுபவத்தை அவர் மாற்றி உனக்காக ஒரு புதிய வாசலை அவர் திறந்து தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. புதிய வழிகளை அவர் திறப்பார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் நமக்கு ஆச்சரியம் எல்லாமே எப்படி இருக்குமாம்? ஆச்சரியமானவைகளாக இருக்கும், அதிசயமானவைகளை செய்கிறவர் அவர். அதனால் என்ன செய்ய வேண்டும்? பாடி துதிக்க வேண்டும். பாடி துதித்த மாத்திரத்திலே கதவுகள் திறந்தது என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இரண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இருவர் என்று சொன்னால், ஒரு வீட்டில் இருவர் என்று சொன்னால் கணவன் மனைவி, நீ ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக கதவுகளை ஆண்டவர் திறப்பாரு. அடைக்கப்பட்ட வாசல்கள் அவர் திறப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. ரெண்டு பேர் ஒரு மனம்னா கணவன் மனைவி தான். என்னை பொறுத்தவளவில் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரு மனதோடு கூட இருந்து ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அடைக்கப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. வேதம் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. ஆமென். வானமும் பூமியும் மாறினாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் மாறிப்போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யுரையாத தேவன், அவர் சொன்னால் செய்கிறவர் தான். அதனாலே பாடி துதித்து பாருங்கள், ஆராதித்து பாருங்கள். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு ஆண்டவர் கதவுகளை திறந்து தருவார். ஒன்று, ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்பொழுது கதவு திறக்கிறார் என்று சொன்னால் பாடி துதிக்கும் பொழுது, துதித்து நீ ஆராதிக்கும் பொழுது, அது எந்த அனுபவமா இருந்தாலும் சரி உனக்காக ஆண்டவர் கதவுகளை திறப்பார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோட இது அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றுவார். இன்றைக்கு மாற்றுவார். ஆமென். உங்களுடைய வேதனையை மாற்றுவார், உங்களுடைய வலிகளை மாற்றுவார், உபத்திரவத்தை மாற்றுவார், நிந்தைகளை மாற்றுவார், அவமானத்தை மாற்றுவார். தடைப்பட்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் விடுதலை தருவார். பொருளாதாரத்தில் தடைப்பட்டிருக்கிறையா, இந்த 7வது மாசம் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார்கள். மகனே, மகளே, கணவன் மனைவி நீங்கள் ஒருமித்து ஆண்டவரை துதியுங்க. உனக்காக நான் வழிகளை திறப்பேன் என்று சொல்கிறார். அவாந்திர வழிகளிலே, ஆமென், அவாந்திர வழிகளில் அவர் வழிகளை உண்டாக்குறவர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குறவர். அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
ஆனால் அவர் நமக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ஆண்டவர் எப்போ வாசல்களை திறக்கிறார் பார்த்தால் ஏசாயா 45 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்புங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 1-2 வசனம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக வாசல்கள் வாசிங்க சொல்லுங்க. வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். ஹல்லேலூயா. பூட்டப்படாதிருக்குன்னு சொன்னா திறந்து இருக்குன்னு தானே அர்த்தம், அப்படித்தானே அர்த்தம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவனுக்கு வாசல்கள் பூட்ட மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்காக ஆண்டவர் வாசல் அடைக்கவே மாட்டாரு. விசுவாசிக்கிறவங்க அலையில சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? മനസ്സിലാകുന്നുണ്ടോ? ഉണ്ടല്ലോ. പിന്നെ എന്താ അങ്ങനെ തുറച്ചു നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്? ഹല്ലേലൂയ. ചിലർക്ക് മലയാളത്തിൽ சொன்னாதான் புரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, நல்லா கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக கதவுகளை ஆண்டவர் பூட்ட மாட்டாரு, திறந்து வைப்பாரு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. துதிக்கிறவனுக்கு வாசல்களை திறப்பாரு. இரண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வாசல்களை திறப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 9 வசனம். 1 கொரிந்தியர் 16:9 வாசிங்க. அவருக்கு என்ன செய்வாராம்? பெரிதும் அனுகூலமான கதவு உனக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருந்தால், ஹல்லேலூயா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பெரிதும் அனுகூலமான கதவை என்ன செய்வாராம்? திறந்து தருவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஆண்டவர் என்ன செய்து விட மாட்டார், தள்ளிவிட மாட்டார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் தான் இருந்தது. நாட்கள் முழுவதும் மாமனாருக்கு பயந்து ஓடிக்கொண்டே தான் இருந்தான். காடுகளிலும் மேடுகளிலும் குன்றுகளிலும் குகைகளிலும் அவன் வசித்துக் கொண்டு தான் இருந்தான். மழையும் பனியும் நனைந்து ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பொழுதும் வாசலை பூட்டவே இல்லை. ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? வாசலை பூட்டவில்லை. ஒரு நாள் அவனுக்கு வாசலை திறந்து கொடுத்தார். அவன் ராஜாவாக 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை அரசாண்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஆண்டவர் வாசல்களை திறந்து தருவாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் இருக்கிற நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையாயிருந்தா நீ பயப்படுகிற காரியத்துல கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவாரு. ஹல்லேலூயா. உனக்கு அடைக்கப்பட்டிருக்க வாசல்கள் திறக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களே. ஹல்லேலூயா. யோசேப்பு தாவீதுக்கு திறந்த தேவன். யோசேப்பு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பக்தன் தான் யோசேப்பு. அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு? அடிமையாக விற்கப்படுகிறான். பாழும் கிணற்றில் தள்ளப்படுகிறான். அடிமையாக விற்கப்படுகிறான். போன இடத்துல அவன் சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். ஆனாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருந்ததுனால அவன் அந்த இடத்திலிருந்து ஒரு நாள் அவனுக்காக அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டு நேரம் எங்க வந்து நிற்கிறான்? ராஜா அவனுடைய பக்கத்துல நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? யாராவது வரும்போது அல்லேலூயா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்களா? இது மற்றவங்களுக்கு மட்டும் உள்ளது, நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களா? இல்லையே. அல்லேலூயா எல்லாரும் சொல்லலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆமே. சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில வெற்றி வரும். ஹல்லேலூயா. ஜெயம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி பிரசங்கத்துல இடையில சொல்றது என்ன? ஒண்ணு நீங்க தூங்கக்கூடாது, ரெண்டே நீங்க உற்சாகமா இருந்து கேட்கணும். அடுத்து இது சொல்லும் பொழுது வாழ்க்கையில ஜெயம் வரும். பிசாசு ஓடுவான், நடுங்குவான். அது கேட்கும் பொழுது, சத்தத்தை கேட்கும் பொழுது பிசாசு நடுங்குவான். சின்ன வயசுல ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பாக மேத்யூ பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். கேரளாவை சார்ந்தவர், எங்கள் சபை நிறுவனவர். அவர் இந்த ரோட்ல நடந்து போகும் பொழுது பிசாசு எல்லாம் என்ன செய்யுமாம்? அலறி ஓடுமாம். ஹல்லேலூயா. பிசாசு அலறி ஓடும். அல்லேலூயான்னு ஒரு சத்தம் சொன்னா போறோம், பிசாசு நடுநடுங்கும். பிசாசு அப்படிதான். அடுத்து பிலிப்பி பாஸ்டர் வந்தாரு, அவரும் அப்படித்தான்.
அவரும் பிசாசு பிடித்த ஒரு ஆளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு அல்லேலூயான்னு சொன்னா போறோம், அந்த பிசாசு என்ன செய்யும்? உடனே நடுநடுங்கி உடனே போகும். அதனால தான் நீங்க அல்லேலூயா சொன்னா பிசாசு உங்களை பார்த்து நடுநடுங்குவான். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் எப்பொழுதும் இருக்கும். அதுதான் தாவீதும் சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்ற உனக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. அபிஷேகம் பெற்ற உனக்கு முன்பாக வாசல்கள் அடைக்கப்பட முடியாது. அபிஷேகம் பெற்ற உனக்கு முன்பாக கர்த்தர் கதவுகளை திறந்து தருவார். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியமாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், உங்கள் கணவனுடைய காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அபிஷேகம் பெற்ற நீ ஹல்லேலூயா முழங்காலில் நின்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் வாசல்களை திறந்து தருவார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த 7வது மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பெற்ற நீ முழங்கால்ல நின்று ஆண்டவரிடத்தில் கேளு, வாசல்களை அவர் திறப்பார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, வேதம் பொய்யுரையாது, உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு இன்று உங்களுக்கு கதவுகளை பூட்டி வைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாமல் இருக்கலாம். பல பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். ஒரு இடத்தை வாங்கணும், வீட்டை கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா பிசாசு தடை பண்ணி கொண்டே இருப்பான். வேலை வேணும், வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு சம்பாதிக்கணும், ஏதோ வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு தடையாக பிசாசு கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்ற நீ முழங்கால நின்று ஆண்டவரை துதித்து பாரு. இந்த தடைகளை ஆண்டவர் மாற்றுவார் என்று இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் கதவுகளை திறந்து தானாகும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்ட, ஊழியத்துக்கு உனக்கு கதவை திறப்பாரு, புதிய கதவை திறந்து தருவாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஊழியம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டுல புதிய காரியத்தை செய்து தருவாரு, புதிய கதவுகளை திறந்து தருவாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தராலே எனக்கு கதவு திறந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ நன்மைகளுக்கும் சர்வதானங்களுக்கும் உறவிடமாம் என் இயேசுவே. ஹல்லேலூயா. எவ்வளவு பக்தன் அழகாக பாடினான் பாருங்க. சர்வ நன்மைகளுக்கும் சர்வதானங்களுக்கும் உறவிடமாம் என் இயேசுவே. சர்வ நன்மைகளுக்கும் சர்வதானங்களுக்கும் உறவிடமாம் என் இயேசுவே. അങ്ങേ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നു ദിനമും പരനേ നന്ദിയാ. അങ്ങേ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നു ദിനമും പരനേ നന്ദിയാ. ആഴിയാഴത്തിൽ ഞാൻ കിടന്നു, കൂരിരുളെന്നെ മറ പിടിച്ചു. ആഴിയാഴത്തിൽ ഞാൻ കിടന്നു, കൂരിരുളെന്നെ മറ പിടിച്ചു. താതൻ തിരുകരം തേടിയെത്തി, തന്റെ മാറോടു ചേർത്തണച്ചു. താതൻ തിരുകരം തേടിയെത്തി, തന്റെ മാറോടു ചേർത്തണച്ചു. സർവ നന്മകൾക്കും സർവദാനങ്ങൾക്കും ഉറവിടമാം യേശുവേ. സർവ നന്മകൾക്കും സർവദാനങ്ങൾക്കും ഉറവിടമാം യേശുവേ. அவரை துதியுங்கள்.
துதியுங்கள், அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அங்கே ஸ்துதிச்சிடும் தினமும் பரமே நந்தியா. அங்கே ஸ்துதிச்சிடும் தினமும் பரமே நந்தியா. சர்வதானங்களும் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே ஸ்துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக ஆண்டவர் கதவுகளை திறப்பார். உன்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராம்? கதவுகளை திறப்பாரு. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஊழியத்தில் உனக்கு நான் கதவுகளை திறப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்களேன். இயேசு நல்லவர். ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் கதவுகளை திறப்பார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை அப்போஸ்தலர் 14:27 வாசிங்க. அப்போஸ்தலர் 14 வசனம். அப்போஸ்தலர் 14:27. விசுவாசிக்கிறவனுக்கு கதவு திறக்கும். ஒரு அலையில சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு கதவு திறக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு எப்போது கதவு திறக்கப்படுகிறது? அடைக்கப்பட்ட கதவு எப்போ திறக்கிறது? ஒன்று, நீ பாடி துதித்து ஆராதித்தால் உனக்கு கதவுகள் திறக்கும். இரண்டாவது, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் உனக்காக ஆண்டவர் கதவுகளை திறப்பார். மூன்றாவது, நீ ஆண்டவரை விசுவாசித்தால் உனக்கு அவர் கதவுகளை திறப்பார். கரங்களை தட்டி ஒரு மகிமை செலுத்துங்களே ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படாதவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில இது நடக்கும் என்று நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நடக்கும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். கதவு எனக்கு திறக்கும் என்று நம்ப வேண்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் எனக்கு திறக்கும் என்று நம்ப வேண்டும். எனக்கு நன்மை வரும் என்று நம்ப வேண்டும். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் என்று நம்ப வேண்டும். ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு உயர்த்துவார் என்று நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்பணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் தான் குறைவு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசித்து தன்னுடைய ஒரே பேரான அந்த மகனை ஆண்டவர் என்ன செய்தார்? பலி செலுத்த சொன்ன உடனே அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து அவனை பலி செலுத்த கொண்டு சென்றான். விசுவாசம் வேணும் நமக்கு. விசுவாசம் இல்லாதனால தான் இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியிலே குறைந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அவனுடைய விசுவாசம் என்னவாக இருந்தது தெரியுமா? இந்த சாம்பலிலிருந்து, ஹல்லேலூயா, இந்த சாம்பலிலிருந்து எனக்கு பிள்ளைகளை தர என் ஆண்டவருக்கு முடியும் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் வேணும் உங்களுக்கு. என் கணவன் ரட்சிக்கப்படலையா, ரட்சிக்கப்படுவான் என்ற விசுவாசம் நீங்க வரணும். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளை குடிகாரனா இருக்கிறானா, அவன் குடிப்பழக்கத்தை விட்டுவான் என்று விசுவாசிக்கணும். விசுவாசித்து நீ ஜெபிக்கணும். பெற்றோரை பார்க்கவில்லையா, பெற்றோரை கவனிக்கவில்லையா, அவன் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு 4 பேருக்கு கிட்ட போய் அவர்களை பற்றி குறை சொல்லுவதை விட்டுவிட்டு நீ விசுவாசத்தோடு முழங்கால் படி போட்டு ஜெபித்து பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாம்பலிலிருந்து உருவாக்க அவருக்கு முடியும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவரால முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்காக ஆண்டவர் கதவுகளை திறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 10 வசனம். தானாய் அவர்களுக்கு கதவு திறந்தது. ஹல்லேலூயா. இங்க பேதுருவை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் பேதுருவை என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அடுத்த நாள் அவனுடைய தலையை வெட்டி கொள்ள வேண்டும். அப்படி என்ன செய்தார்கள்? திட்டம் போட்டு வைத்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? சபையார் இரவு முழுவதும் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். அப்போ ஜெபித்தால் என்ன செய்யும்? கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க.
விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சும்மா ஜெபம் அல்ல. சும்மா ஜெபம் என்ன, நீங்க படுக்க போகும்போது ஜெபிக்கிறீங்களே, சோத்திர ஆண்டவரே காத்துக்கொள்ளும் பலப்படுத்து, ஓகே ரைட், அவ்வளோ படுத்துறோம், அப்படிதானே ஜெபம் பண்றீங்க. நல்லா ஜெபம் பண்றீங்களா? முழங்காலன்னு பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி விசுவாசத்தோடு சபையார் ஜெபித்த பொழுது அந்த பேதுரு இருந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சிறைச்சாலை, பூட்டப்பட்ட நிலைமை எந்த ஒரு காரியம் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, உன்னுடைய அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை நீங்கள் ஜெபித்து ஒரு மனதாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தோடு யூதா 20ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் வாசிங்க. 20ஆம் வசனம். பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணுமாம்? மகா விசுவாசத்துல. ஹல்லேலூயா. ஆமென். அந்த விசுவாசம் வேணும். இன்னைக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நம்ம கேட்கிற காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஜெபம் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா கிடைக்கவா போகுது அப்படின்னு ஒரு அவிசுவாசம். ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் போதகரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்து சொன்னார்கள், என் கணவர் ரட்சிக்கப்படலை, அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. ஓகே, பாஸ்டர் சொன்னார், பாய் போடுங்க, உட்காருங்க, ஜெபிப்போம் என்று சொல்லி. ஜெபிக்கிறதுக்கு பாய் போடும்பொழுது அந்த அம்மா சொல்லதாங்க, ஆமா இவர் எங்க ரட்சிக்கப்பட போறாரு? எப்படி? விசுவாசம் என்ன? இவருக்காக ஜெபிக்கணும், இவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. ஆனா ஜெபிக்க உட்காரும் பொழுது அந்த அம்மா என்ன சொல்லுது? ஆமா இவர் எங்க ரட்சிக்கப்பட போறாருன்னு சொல்லி. அவ்விசுவாசம். அவ்விசுவாசமாகிய கல்லை நீ புரட்டி போட்டால்தான் விசுவாசம் உனக்குள்ள வரும். விசுவாசம் வரும் பொழுது உனக்காக கர்த்தர் வாசல்களை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நேரமாச்சு, நான் முடித்து விடுகிறேன். உனக்காக ஆண்டவர் வாசல்களை திறப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு, விசுவாசத்துல உறுதியோடு கூட, ஆமென், பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சு விசுவாசத்துல உறுதியோடு கூட நீ ஜெபிக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் என்ன செய்வாராம்? கதவுகளை திறப்பாரு. ஹல்லேலூயா. 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 கதவுகளை திறப்பார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர் உனக்காக கதவுகளை திறப்பார். அவர் வெண்கல கதவுகளை திறந்து இரும்பு தாழ்பாள்களை உடைத்து உன்னதத்தில் இருக்கிற பொக்கிஷத்தினால உங்களை நிரப்புவார். எல்லார் கரங்களை தட்டி அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, ஆமே, உனக்காக கதவுகளை உடைப்பார். மகளை சோர்ந்து போகாதே. நீ ஜெபிக்கிற காரியத்தில் உனக்கு வெற்றி வரும். இந்த மாதம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசத்தோடு அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து உனக்காக அந்தரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களினாலே உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். உங்களுக்காக பரலோகத்தின் பலகணிகளை திறக்க போகிறார். பரலோகத்தின் கதவுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த 7வது மாதம் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் வலது கரத்தை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் எனக்காக கதவுகளை திறக்கட்டும். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, ஆமென், வேலை இல்லை, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒருவரும் செய்யக்கூடாத அற்புதங்களை உம்மால் செய்ய முடியும். என் பிள்ளையை நோக்கி பாரும், என் கணவரை நோக்கி பாரும், என் குடும்பத்தை நோக்கி பாரும். ஆண்டவரே, அடைக்கப்பட்டிருக்கிறது, என் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு கதவுகள் மூடப்படுகிறது. கடன் என்ற தொல்லையினாலே எனக்கு வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ முயற்சித்தும் எனக்கு முடியவில்லை. ஆண்டவரே, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை பாடுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். எனக்காக வாசல்களை திறயும் ஆண்டவரே, எனக்காக வாசல்களை திறயும் ஆண்டவரே. ஆமென். துதிக்கிறவனுக்காக வாசல்களை திறக்கிறவர். எல்லா கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, அபிஷேகத்தோட எல்லா கரங்களை தட்டி. இப்பொழுது ஒரு விடுதலையின் நேரம், ஒரு அற்புதத்தின் நேரம். உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். மகனே, உன்னுடைய சிறையிருப்பை
ஆண்டவர் மாற்ற போகிறார். மகளே, உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். ஆமென். இனி நீ சிறையிருப்பை அனுபவிப்பது இல்லை. இனி சிறையிருப்பை அனுபவிப்பதில்லை. தம்பி, கர்த்தர் உன்னை தொட போகிறார். கரங்களை தட்டி உன் அபிஷேகம் உனக்குள்ள இறங்க போகிறது. உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் இந்த அபிஷேகத்தில் தரப்போகிறார். இந்த வேளையில தரப்போகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, வாசல்கள் திறக்கட்டும். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உனக்காக ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு வாசலை திறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக கதவுகளை திறக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. விசுவாசத்தோடு கேளு. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இந்த 7வது மாதத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லா கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே கதவுகளை திரையும் ஆண்டவரே சொல்லுங்க. நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். எனக்காக கதவுகளை திரையும். தூதனை அனுப்பும் ஆண்டவரே. சபையார் விசுவாசத்தோடு ஜெபித்த மாத்திரத்திலே கதவுகள் திறந்ததே. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததே. கரங்களை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். ஹல்லேலூயா. അപ്പോസ്തലരെ രാത്രികാലെ ആരാധിച്ചപ്പോ ചങ്ങല പൊട്ടി ബന്ധിരരെല്ലാം മോചിതരായല്ലോ. അപ്പോസ്തലരെ രാത്രികാലെ ആരാധിച്ചപ്പോ ചങ്ങല പൊട്ടി ബന്ധിരരെല്ലാം മോചിതരായല്ലോ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആമേൻ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. വീട്ടിലെ പോരാടുന്ന ഹല്ലേലൂയ ഗീതം പാടിടാ. ഹല്ലേലൂയ ഗീതം പാടി ആരാധിച്ചിടാ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഗീതം പാടിടാ. ഹല്ലേലൂയ ഗീതം പാടി ആരാധിച്ചിടാ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. ബന്ധനമഴിയും കത്തികളഴിയും ആരാധനകൾ, പാതകളൊഴിയും കോട്ടകൾ തകരും ആരാധനകൾ. ബന്ധനമഴിയും കത്തികളഴിയും ആരാധനകൾ, പാതകളൊഴിയും കോട്ടകൾ തകരും ആരാധനകൾ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. മൺകുടമുഴയും തീകത്തിലും ആരാധനകൾ. രോഗം മാറും, ക്ഷീണം മാറും ആരാധനകൾ. മൺകുടമുടയും തീകത്തിയിടും ആരാധനകൾ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. അപ്പോസ്തലരെ രാത്രികാലം ആരാധിച്ചപ്പോൾ ചങ്ങല പൊട്ടി ബന്ധിരരെല്ലാം മോചിതരായല്ലോ. അപ്പോസ്തലരെ രാത്രികാലം ആരാധിച്ചപ്പോൾ ചങ്ങല പൊട്ടി ബന്ധിരരെല്ലാം മോചിതരായല്ലോ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കും. രഗവശംധര ദീപരമൗളേ ശ്രീപരാഗമശാധരേ. ഹല്ലേലൂയ. രഗമശാധുരാരീപരമൗളേ. சிறைச்சாலை கதவுகளை திறப்பவ, அஸ்திவாரங்களை இழக்குகிற தேவ. துதிய நடுவில் விடுதலை உண்டு, ஆராத நடுவில் விடுதலை உண்டு. தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவர். அந்தகாரத்தை விடுவிக்கிற தெய்வம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிற தெய்வம். விசுவாசத்தோடு கூட இந்த 7வது மாதம் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய அடைக்கப்பட்ட சிறைச்சாலை திறந்து தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷன் நடத்தத, சாத்தான் நடத்தத நமக்காக தேவன் திறந்து தர விசுவாசராய் இருக்கிறபடினால முழு பலத்தோடு
மஷாதாரா ரீபர மௌடா ரகமா சந்தர ரீபர மௌடே ஓரா காபா மஷாதாரா ரீபர ரகமா மஷாதுரே.